பாராளுமன்ற உறுப்பினர் ஹிஸ்புல்லா உங்களுக்கு தகுதியே இல்லை தம்பி. ஒரு தகுதி இல்லாத ஒரு ஆள் நீங்க. எனக்கிட்ட சில ஆதாரங்கள் இருக்கு உங்களுக்கு சம்பந்தமாக. சஹரான் குண்டுவெடிப்புக்கு சம்பந்தப்பட்ட சஹரான் காத்தாங்குடியில் உங்களோட வீட்டில் வச்சு அவரை கட்டுப்பிடிச்சு கொண்டு கை கொடுத்து கொண்டு பாட்டி போட்ட போட்டோ உடனே இருக்கு. ஒரு மாதத்துக்குள்ள சஹரான் குண்டு வெடிக்குது. சஹரானுக்கும் ஹிஸ்புல்லாவுக்கும் என்ன தொடர்பு? இந்த ஃபங்க்ஷன் நடந்த ஒரு மாதத்துக்குள்ள குண்டு வெடிக்குது. யார் இதை கேட்டவங்கள்? உடனடியாக ஜட்ஜை மாத்தினன், வேற ஜட்ஜ கொண்டு வந்தன். ஓடுற போடு போடு போடுங்கன்னு சொல்லல, போடு. இந்த அவரே வாக்குமூலம் தந்து கொண்டிருக்கிறார். உனக்கு அரபு நாடுகள் கொட்டி கொண்டிருக்கிறான்றதுக்காக கிழக்கு மாகாணத்தை அரபு நாடுகளுக்கு தார வாத்து கொடுக்கறதுக்கு நீ ட்ரை பண்றியா? தமிழ் தேசிய கூட்டமைப்பு இல்ல இலங்கை தமிழரசு கட்சிக்கு முதுகெலும் இல்லாம இருக்கலாம் பயல்களுக்கு. ஆனால் ஹிஸ்புல்லா உனக்கு எங்கிருந்து காசு வருது? இவ்வளவு சொத்துக்களும் எங்கால தமிழ் மக்கள் எங்கெங்க காணி அபகரிச்சது, இந்த இந்து ஆலயங்களை இடிச்சது, சஹரானோட நீ கட்டி பிடிச்சு கொண்டு வந்தது எல்லாம் வெளியில வரணும். நல்லூர் திருவிழா தினமும் காலை மாலை சிறப்பு நேரலையில் உங்கள் விளம்பரங்களும் இடம்பெற இன்றே அழையுங்கள். சில காழ்ப்புணர்ச்சி கொண்ட கொள்ளக்காரர்கள் அடிவருடிகள் தான் ஒன்றிணைந்து கொண்டு இந்த அரசாங்கத்தை கவுக்க வேணும், அல்ல இந்த அரசாங்கத்தை மாற்ற வேணும், அல்ல மீண்டும் ஒரு அரச கொலை கலாச்சாரம் கொள்ளைகளுக்குள்ளே கொண்டு வரணுன்றதுக்காக முயற்சி நடக்குதே ஒழிய, ஆனால் இந்த அரசாங்கத்தை யாராலையும் கவுக்க முடியாது. ரைட்? இந்த அரசாங்கம் இன்னும் 20 வருஷத்துக்கு நீடிக்கும். இந்த அரசாங்கத்தை பிடுங்க கூட முடியாது. இதுதான் உண்மை. இன்றைக்கு சர்வதேசம் மட்டுமில்லை, கிராம மட்டத்தில் பாமர மக்களின் மனசில் கூட பதிஞ்சிக்கிறது இந்த அரசாங்கம். அதுக்காக எனக்கு அனுரகுமார நாயக்கா என்ற மாமனோ மச்சானோ அல்ல எங்களுக்குள்ள குடுக்கல் வாங்கலோ அல்ல உறவுகளோ அல்லது நாங்கள் புண்ணி பிணைந்தாக்களோ இல்லை. வரலாறுகள் எடுத்து பார்க்குற நேரம் இன்றைக்கு இந்த அரசாங்கம் மேல் மக்கள் நிம்மதியாக வாழக்கூடிய மாதிரி இருக்கு. இப்போ அதே நேரத்தில் இன்றைக்கு கல்முனையில் உள்ள வைத்தியசாலை அங்கே சீருடை பிரச்சனை உண்டு. இன்றைக்கு இந்த கடந்த கால அரசியல் சக்தி அல்லது அரசாங்கத்தை விட இந்த அரசாங்கத்துக்குள்ள இலங்கையில் வாழ்கிற மூவின மக்களும் 3 கலாச்சாரம் மதங்களை பின்பற்ற மக்களும் புண்ணிப்பிணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு பிரச்சனை கூட இல்லை. அந்த நிலையில் இன்றைக்கு கல்முனை ஆதார வைத்தியசாலையில் அந்த யூனிஃபார்ம் போட வேணும் போடக்கூடாதுன்ற ஒரு பிரச்சனையை பூதாகரமாக எடுத்துக்கொண்டிருக்கிறது வந்து அரசியல் சக்திகள். இப்போ இலங்கையில் சுற்றி நிறுவம் பண்ணுறத ஒரு 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 திணைக்களத்துக்கு ஒரு சுற்றி நிறுவம் இருக்குன்னு சொன்னால் ஆர்டினன்ஸ் கட்டளை சட்டம், அந்த சுற்றி நிறுவனத்துக்கு ஊடாகத்தாண்டப்போ அந்த அரச திணைக்களம் அல்ல அந்த அரச உயரதிகாரிகள் செயல்படுவாங்க. இன்றைக்கு வைத்தியசாலையில் தாதியருக்கு ஒரு யூனிஃபார்ம் இருக்குது, வைத்தியர்களுக்கு ஒரு யூனிஃபார்ம் இருக்குது, சிற்றூழியர்கள் ஒரு யூனிஃபார்ம் இருக்குன்னு சொன்னால் அது சுற்றி நிறுவனத்தின் அடிப்படையில் தான். அதை மாற்ற முடியாது, கடைசி வரையும் யாராலையும் மாற்ற முடியாது. நீங்கள் கூட கலைகளை கலாச்சாரங்களை மதங்களை பின்பற்றுங்க, அது ஓகே. அதுக்காக தமிழ் முஸ்லீம் மக்கள் என்ற ஒரு உறவை பிரிக்கிற அளவுக்கு வரக்கூடாது. இன்றைக்கு அங்கே உள்ள பணிப்பாளர் நினைக்கிறேன் டாக்டர் சுகுணன் சுகாதார கட்டளை சட்டத்தில் என்ன சொல்லியிருக்கோம், ஹெல்த் ஆர்டினன்ஸுகளால் சொல்லப்பட்ட அந்த சட்டத்துக்கு அமைவாகத்தான் சொல்லியிருக்கிறார். அவருக்கு அங்கே கொழும்புல இருந்து கொண்டு முஜிபுர் ரஹ்மானும் இங்கே ஹிஸ்புல்லாவும் வந்து கண்டனத்தை தெரிவிக்கிறதும் அவரை மாற்ற வேணும் அல்லது இன்கொயரி செய்ய வேணும், இன்டடிக் பண்ண வேணும். ஏய், நீங்கள்லாம் யார்? டாக்டர் சுகுணனை மாற்றுறதுக்கும் டாக்டர் சுகுணனுக்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நீங்கள் யார் முதல்? மற்ற நான் இன்றைக்கு டாக்டர் சுகுணன் நான் பார்த்ததும் இல்லை, கதைச்சதும் இல்லை, பேசினதும் இல்லை. நான் அறிந்த வகையில் ஒரு நேர்மையாக வேலை செய்கிற ஒரு வைத்தியர். அந்த மனிதன் என்ன சொல்லியிருக்கிறார்? முகத்தை மறைக்க வேணாம் என்று தான் அந்த சொல்லுது. இந்துக்கள் வேட்டியை கட்டிட்டு வெள்ளை சட்டையும் போட்டுக்கொண்டு பட்டை அடிச்சு கொண்டு வர்றாங்க இல்லையே. கலாச்சாரங்கள் உங்களோட மதங்களை நீங்கள் பின்பற்றுங்க, நாங்கள் வேணாம்னு சொல்லலை. ஆனால் அதை அரசியலாக்க வர வேணாம். இதைத்தான் நான் சொல்ல வர்றேன். இவ்வளவு காலமும் நான் இந்த அரசியலில் இருந்து ஒதுங்கி கொண்டிருக்கிறது காரணம் என்னன்னு சொன்னால், இன்றைக்கு இந்த அரசு நல்லா போய்கொண்டிருக்கு, நாட்டில் உள்ள மக்களும் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கு. சில அடிவருடிகள் சிலதை கிரியேட் பண்ணி கொண்டு இந்த அரசாங்கத்தை கைப்பற்றி உள்ளுக்கு ஜெயிலுக்குள்ளே போக வேண்டிய ஆக்கள் தங்களை பாதுகாக்கிறதுக்கு சில நடவடிக்கைகளை மேற்கொண்டு கொண்டிருக்கிறாங்களே ஒழிய
சில பொய் தகவல்களையும் பொய் பிரச்சாரங்களையும் உருவாக்கி கொண்டிருக்கிறாங்களே ஒழிய மற்றபடி இந்த அரசாங்கம் மிக நன்றாகத்தான் போய் கொண்டிருக்கு. யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க. இப்போ அதே நேரத்தில் டாக்டர் சுகுணனுக்கு நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேணும்னு சொன்னால் இன்றைக்கு ஹிஸ்புல்லா சொல்லிக் கொண்டிருக்கிறார், வன்மையாக கண்டிக்கிறேன், டாக்டர் சுகுணனுக்கு நடவடிக்கை எடுக்க வேணும். ஹிஸ்புல்லா பாராளுமன்ற உறுப்பினர் ஹிஸ்புல்லா, உங்களுக்கு தகுதியே இல்லை தம்பி, ஒரு தகுதி இல்லாத ஒரு ஆள் நீங்கள். ரைட்? எனக்கிட்ட சில ஆதாரங்கள் இருக்கு உங்களுக்கு சம்பந்தமாக. சஹரான் குண்டுவெடிப்புக்கு சம்பந்தப்பட்ட சஹரான் காத்தாங்குடியில் உங்களோட வீட்டில் வச்சு அவரை கட்டுப்பிடிச்சி கொண்டு கை கொடுத்து கொண்டு பாட்டி போட்ட ஃபோட்டோ உடனே இருக்கு. ஒரு மாதத்துக்குள்ளே சஹரான் குண்டு வெடிக்குது. விளங்குதானே? ஒரு சஹரானுக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பு? இப்போ இந்த அரசாங்கம் நிச்சயமாக ஒரு முடிவு கொண்டு வரணும். அது மட்டும் இல்லை, இங்கே பாருங்கள், சஹரானும் ஹிஸ்புல்லாவும் கை கொடுத்து கொண்டு ஒரு ஃபங்க்ஷன் நடத்தி கொண்டிருக்கிறார். சஹரானுக்கும் ஹிஸ்புல்லாவுக்கும் என்ன தொடர்பு? இந்த ஃபங்க்ஷன் நடந்த ஒரு மாதத்துக்குள்ள குண்டு வெடிக்குது. யார் இதை கேட்டவங்கள்? யாரும் கேட்கல. 2019 ஆண்டு தான் ஈஸ்டர் குண்டு தாக்குதல். நான் உடனடியாக காத்தாங்குடி போலீஸில் முறையிட்டேன். நான் குண்டு தாக்குதல் செய்த உடனே, இந்த ஆதாரங்களை நான் கைப்பற்றின உடனே காத்தாங்குடி போலீஸுக்கு போய் முதலாவது என்ட்ரி போட்டேன். நான் தான் ஹிஸ்புல்லாவுக்கு எதிராக உடனடியாக ஹிஸ்புல்லாவை கொண்டு வந்து விசாரிக்க வேண்டும்னு சொல்லி, அன்றைக்கு இருந்த ஓஐசி என்ட்ரி போட முடியாதுன்றார். நான் சொன்ன அந்த கதையில் என்ட்ரி போட வேணும் அப்படின்னு சொல்லி பைபோஸில் தான் போய் நான் என்ட்ரி போட்டது. இன்னும் அது சம்பந்தமாக எந்த முடிவும் இல்லை. அதே நேரத்தில் ஓட்டமாவடியில் உள்ள ஒரு இந்து ஆலயம், காளி கோயில், பிள்ளையார் கோயில் இடிக்கப்பட்டு பள்ளிவாசலும் மார்க்கெட்டும் கட்டப்பட்டிருக்கு. அவர வாயால் ஒப்புதல். ஸ்ரீரங்கா மின்னல் ப்ரோக்ராமில் வச்சு சொல்லுது. ஹிஸ்புல்லாவும் பேசுகிறார். காத்தாங்குடியில் இல்லை பெரிச்ச மரத்தை பிடுங்க சொல்லி ஜட்ஜ் ஆர்டர் போட்டதுக்கு அது நியூசன்ஸ்ன்னு சொல்லி இடையூறு மக்களுக்கு சொல்லி உடனடியாக ஜட்ஜை நான் மாற்றினேன், வேறு ஜட்ஜை கொண்டு வந்தேன். ஆர்டரை போடுங்கன்னு சொல்லலை, போடு. இந்த ஹிஸ்புல்லா அவரே வாக்குமூலம் தந்து கொண்டிருக்கிறார். ஜட்ஜை மாத்திரத்துக்கும் ஜட்ஜை கொண்டு வந்து இந்த ஆர்டரை போடு என்று சொல்கிறதுக்கு நீ யாரோய்? உனக்கு என்ன அதிகாரம் இருக்கு? மட்டக்களப்பு நீதிமன்றத்தில் ஜட்ஜை புட்டனை மாற்றினேன், அடுத்த ஜட்ஜை கொண்டு வந்தேன், ஆர்டரை போட்டேன். ரைட்? உனக்கெல்லாம் யார் இந்த அதிகாரம் தந்த? உங்களெல்லாம் கேட்க பார்க்க ஆக்கள் இல்லைன்னு நினைப்பா? ஓட்டமாவடியில் இந்து ஆலயங்களை இடித்து உனக்கு பள்ளிவாசல் கட்டுறதுக்கு மார்க்கெட் கட்டுறதுக்கு யார் அதிகாரம் தந்த? இதை கிழக்கு மாவட்டத்தில் கேட்கறதுக்கு பார்க்கறதுக்கு ஆக்கள் இல்லைன்னு நினைக்கக்கூடாது. ரைட்? அதே நேரத்தில் இன்றைக்கு பாகரையில் காரமுனி என்ற ஒரு கிராமம் கள்ளப்பமிட்டையும் கள்ள உறுதிகளையும் உருவாக்கி கொண்டு அது காலாகாலமாக முஸ்லீம் மக்கள்கிட்ட பரம்பரை காணி. 1984 ஆண்டு 85 ஆண்டு நான் ஆயுத போராட்டத்தில் பங்கு கொண்ட நேரம் ஈரோஸ், நான் டீமோட இருக்கக்குள்ள காரமுனையெல்லாம் டீமோட இருந்தான் கிட்டத்தட்ட 6 மாதம். அங்கே வாகர கதிரவழியில் உள்ள மக்கள்கிட்ட கால்நடை வளர்ப்பு, பட்டியடிவாடிகள், சேனை பயிற்சிகை தான் இருந்தது. அதில் 2 முஸ்லீம்கள் மாட்டுப்பட்டி வச்சுருந்தவங்க. ஒன்று முபாரக் நானா, நான் நினைக்கிறேன் சாய்ந்த மருதன் நினைக்கிறேன் அவர் முபாரக் நானா. அவரோட பட்டியில் போய் நாங்கள் அடிக்கடி பால் குடிச்சிருக்கிறோம். அவர் கொஞ்ச காலம் ஒரு 3 மாதம் இருந்திருப்பார். அந்த மாறு காலத்துண்டு திடலில் வந்து கட்டி கொண்டு வந்தவர். இதே மாதிரி தான் ஒவ்வொன்றும். இன்றைக்கு இந்த மனிதன் சுப்பிரமணியன் சிவானந்த ராஜா களுமங்கணியில் இவர சொந்த காணி, பரம்பரை காணி. சரியா? 2009 ஆண்டு 26 ஏக்கர் அவருடைய சொந்த பணம் கொடுத்து
அந்த காணியை அவர் பெற்றுக்கொண்டவர் என்னத்துக்குன்னு சொன்னால், அதில் ஒரு பண்ணையை உருவாக்கி இந்த யுத்தத்தில் பாதிக்கப்பட்ட இளைஞர் யுவதிகளுக்கு தொழில் வாய்ப்பை வழங்கலாம்னு சொல்லி 2010ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டு அது பைஃபோஸாக பிடிச்சி 2011-12 அதை பைஃபோஸாக கைப்பற்றி அந்த காணி அவ்வளவு 26 ஏக்கரையும் சாய்ந்த மருதமுனை சம்மந்திரையில் உள்ள முஸ்லீம் மக்களை கொண்டு வந்து அதை குடியேற்றி பள்ளிவாசலை கட்டி அந்த மனிதன் காணியை அபகரிச்சிருக்கு. ரைட். எனக்கிட்ட ஒரு வந்து புகார் செய்கிறேன்னு நான் சொன்னால் உடனடியாக நீதியை நாடு பண்ணாங்க. போலீஸில் போய் என்ட்ரியை போடுங்க ஏறாவூர்லான்னு சொல்லி. சரியா? ஏறாவூர் போலீஸில் 2012ஆம் ஆண்டு இந்த மனிதன் என்று செய்தவர், புறப்பாடு செய்தவர். இத்த வரைக்கும் இந்த புறப்பாட்டுக்கு எந்த பதிலும் இல்லை. கிட்டத்தட்ட 200-300 குடும்பங்கள் இந்த காணிகளை சூறையாடி 200-300 குடும்பங்கள் ஹிஸ்புல்லாவின் உதவியோட சூறையாடிதற்கு. அதே மாதிரி ஓட்டமாவடிக்கு அங்கால நாவலடி அந்த சந்தையில் உள்ள பிரதேசம் பிள்ளையாரடி நாவலடி என்று 2 தமிழ் கிராமம். இந்தியாவில் அத்திப்பட்டி என்ற ஒரு கிராமம் வரைபடத்தில் எப்படி இல்லாமல் போனதோ, இந்த இலங்கையில் கிழக்கு மாகாணத்தில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஓட்டமாவடிக்கு அங்கால பிள்ளையாரடி நாவலடி என்ற ஒரு கிராமம் இலங்கை வரைபடத்தில் இல்லாமல் போயிட்டு. அதுக்கு ஆதாரம் அந்த நாவலடி ரவுண்ட் அபவுட்டில் இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும், ஒரு சர்ச்சும் ஒரு பிள்ளையார் கோயில் மாத்திரம்தான் இருக்கு. 81, 82, 83ஆம் ஆண்டு அங்கே உள்ள தமிழ் மக்களை வெட்டி கொண்டு கூறு போட்டு எல்லாரையும் கலைச்சி விட்டவங்க. இன்றைக்கு அந்த மக்கள் வடமுனை கள்ளிச்ச வடமுனையில் சில மக்கள் குடியிருக்கிறாங்க. நாங்கள் அவங்கள நேரடியாக போய் பார்த்துறான். பாகர பிரதேச செயலாளர் பிரிவுக்கு உட்பட்டு வடமுனை கள்ளிச்ச வடமுனை முறுத்தான சைட்டுகளில் அந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருங்க. இங்கே வேற பயத்தில் ஏண்டா இந்த இனத்துவேசத்தை கக்கி கொண்டிருக்கிறீங்க? மற்றது நீங்கள் முஸ்லீம்கள் தமிழன் முஸ்லீம் இந்த கதையை நிப்பாட்டுங்கடா முதல். இங்கே யாரும் முஸ்லீம் இல்லை. சரியா? இஸ்லாமிய மதத்தை பின்பற்ற தமிழர்கள் இருக்கிறீங்க, இந்து மதத்தை பின்பற்ற தமிழர்கள் இருக்கிறீங்க, கிறிஸ்தவ மதத்தை பின்பற்ற தமிழர்கள் இருக்கிறீங்க. ரைட். முஸ்லீம் மனிதர் ஒரு அரபு நாடாக மாற்றத்துக்கு வர வேணாம். தமிழ் மக்களும் முஸ்லீம் மக்களும் புனைஞ்சு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க, நல்ல உறவோடு இருக்கிறாங்க. விளங்குது தானே? இன்றைக்கு ஹிஸ்புல்லா கேம்பஸ் யார் அனுமதியோட யார் கொடுத்த காணி? அந்த காணி என்னென்று கொடுக்கப்பட்டது? கிட்டத்தட்ட 500 ஏக்கர். எந்த அடிப்படையில் வழங்கப்பட்டது? ஒரு தனிநபர், ஒரு தனி மனிதன் ஆதிக்கம், ஒரு தனி மனித ஆதிக்கத்துக்கு இல்லை அந்த கேம்பஸ் கட்டுப்பட்டிருக்கு. 500 ஏக்கர் வழங்கப்பட்டிருக்கு. ரைட். இதெல்லாம் எந்த சட்டத்துக்குள்ளே வந்தது? நான் நினைக்கிறேன் யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன், பல்கலைக்கழக மானிய ஆணைக்குழுவின் அனுமதி இருக்கா? ஹிஸ்புல்லாவோட மாங்கன்னு தான் கேம்பஸ். சந்திரிகாவோட டிபி டிங்கிரி பாண்டா ஜனாதிபதி அவரோட மைந்தியோட கோட்டா வந்து நிப்பாட்டின உடனே யூனிவர்சிட்டியை அதில் உள்ள தில்லு முள்ளெல்லாம் கண்டுபிடிச்சி ரணிலுக்கு ஜனாதிபதி எலெக்ஷன் வேலை செய்ய போகிறேன்னு சொல்லி ரணிலோட இணைஞ்சு ரணிலுக்கு ஜால்ரா போட்டு மீண்டும் கேம்பஸை திறந்து போட்டு ரணிலுக்கு டாட்டா காட்டிட்டு சஜித்துக்கு போய் வேலை செய்த ஹிஸ்புல்லா தான் இந்த ஹிஸ்புல்லா. இந்த சுத்து மாத்தலாம் நிப்பாட்டு ஹிஸ்புல்லா. ரைட். தமிழ் மக்கள் இந்த காணியை பாவரிக்கிறது, இந்த கண்டனம் தெரிவிக்கிற இந்த சேட்டையெல்லாம் நிப்பாட்டணும். ரைட். கேட்க பார்க்க ஆக்கல் நினைக்கக்கூடா. உனக்கு என்ன அதிகாரமோ இதுக்கு? டாக்டர் சூனனுக்கு ஓன் பண்ணுறதுக்கு, டாக்டர் சூனனுக்கு நடவடிக்கை எடுக்க சொல்கிறதுக்கு உனக்கு என்ன அதிகாரம் இருக்கு? நீ யாரோய்? நீ ஒரு சாதாரண பாராளுமன்ற உறுப்பினர். மைண்ட் இட். சரியா? முதல் நீ செய்த தமிழ் மக்களுக்கு துரோகங்களை 1-2 இல்லை. உனக்கு அரபு நாடுகள் கொட்டி கொண்டிருக்கிறான்றதுக்காக
கிழக்கு மாகாணத்தை அரபு நாடுகளுக்கு தாரவாத்து கொடுக்கறதுக்கு நீ ட்ரை பண்ணுறியா? தமிழ் தேசிய கூட்டமைப்பு இல்லை இலங்கை தமிழரசு கட்சிக்கு முதுகெலும் இல்லாமல் இருக்கலாம் பயல்களுக்கு. ரைட், ஈரோஸுக்கு முதுகெலும்பு இருக்கு. உன்னால் 7 மணி பார், நான் ஆடி காட்டுறேன் இடையிலிருந்து. விளங்குதா? கிழக்கு மாகாணத்தில் தமிழ் முஸ்லீம் சிங்கள மக்கள் எவ்வளோ உறவா பின்னி பிணைந்து வாழ வைக்க முடியுமோ அவ்வளவுக்கு வாழ வைக்கிறது ஈரோச தலைவர் ராஜினாம் பிரபாகரன். ஓகே, ரெடி, சரியா? உன்னால் 7 மணி ஆடிப்பார். ஆனால் ஹிஸ்புல்லா உனக்கு எங்கேருந்து காசு வருது? இவ்வளவு சொத்துக்களும் எங்கால தமிழ் மக்கள்கிட்ட எங்கெங்கே காணி அபகரித்தது, இந்த இந்து ஆலயங்களை இடித்தது, சஹரானோட நீ கட்டி பிடிச்சி கொண்டு வந்தது எல்லாம் வெளியில் வரணும். அரசாங்கத்துக்கு ஒரு வேண்டுகோள், புலனாய்வு பிரிவுக்கு ஒரு வேண்டுகோள், உடனடியாக ஹிஸ்புல்லாண்ட சகலதும் வெளியில் வர வேணும். விலங்குதானே? கேட்க பார்க்க ஆக்களில் என்ற நிலைப்பில் இருக்க முடியாது. அன்றைக்கி லஞ்சக்குள்ள நாளைக்குள்ள போய் வந்துக்கிறார். அதை ஒன்றும் இல்லைங்க, ஒரு தடவை பேரில் கொஞ்சம் காசு பணத்தை மாற்றுறது தான். ஆனால் நிறைய பிரச்சனை இருக்குது. இன்னும் இதுக்கு ஆதாரம் இருக்க நிறைய. விலங்குதானே? அவ்வளவும் வெளியில் வரும். இன்றைக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு, மனோ கணேசன் கோஷ்டி, இங்கால முஸ்லீம் காங்கிரஸ் இணைஞ்சிருக்கிறாங்க. வரவேற்கத்தக்கது. எல்லோரும் நாங்கள் இணைய வேணும். தமிழ் பேசும் மக்கள், தமிழ் பேசும் அரசியல் சக்திகள் நாங்கள் இணைய வேணும். எங்களோட பலத்தை காட்ட வேணும். பேரினவாத சக்தியிலிருந்து எங்கள் மக்களை மண்ணை நாங்கள் காப்பாற்ற வேணும். நாங்கள் வரவேற்கிறோம். ஈரோஸ் வரவேற்குது. அடே, நீங்கள் இணைஞ்சினீங்க ஒரு நல்ல சமிஞ்சைக்காக, ஒரு நல்லெண்ணத்திற்காக. கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தின் பிரச்சனையை தீர்த்து வச்சுக்கலாமே தான். நீங்கள் முடிஞ்சுதான் உங்களால். உங்களுக்கே போகிறதுக்கு வக்கில்லாமல் பின் கதவால் ஒவ்வொரு அரசாங்கத்திட்டையும் போய் வேண்டிக் கொண்டு புலம்பெயர் தேசத்தில் உள்ள மக்களையும் பேக்காட்டி, டேஸ்போராவையும் பேக்காட்டி கொள்ளை அடித்து கொண்டு நீங்கள் இன்றைக்கி அரசியல் செய்ய வலிக்கிறீங்க. இப்போ உண்டா இணைஞ்சிட்டோம்னு சொல்லி மக்களை பேக்காட்ட வலிக்கிறீங்க. மக்கள் தெளிவாக இருக்க வேணும். இன்றைக்கி வடக்கு கிழக்கு மலையகம்பால் மட்டுமில்லை, சர்வதேசத்தில் புலம்பெயர் தேசத்தில் உள்ள மக்களும் தமிழ் மக்கள், தமிழ் பேசும் மக்கள் விழிப்பாயிருங்க. இதெல்லாம் ஒரு பேக்காட்டல். நல்லூர் திருவிழா தினமும் காலை மாலை சிறப்பு நேரலை. நேரலையில் உங்கள் விளம்பரங்களும் இடம்பெற இன்றே அழையுங்கள்.